வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் தொடக்க சுற்றுகளில் டொனால்ட் ட்ரம்ப் கனடிய பொருட்கள் மீது வரிகளால் தாக்கும் ஒவ்வொரு முறையும் கனடாவில் இருந்து எதிர் தாக்குதலை எதிர்கொண்டார். அமெரிக்கா விதித்த அதே வரி விதிப்புகளை கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு விதித்தது. பொருளாதார நிபுணரான மார்க் கார்னி கனடிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அந்த உக்தி மாறி வருவதாக தெரிகிறது. பிரதமர் கார்னி விளையாட்டின் விதிமுறைகளை மாற்ற தொடங்கியுள்ளார். இந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி எஃகு மற்றும் அலுமினியம் மீதான வரிகளை இரட்டிப்பாக்கிய போது சில வர்த்தக மற்றும் தொழில் சங்கங்கள் மற்றும் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் கனடாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரி விதிப்பை இரட்டிப்பாக்குமாறு வலியுறுத்தினார். இருந்த போதிலும் பிரதமர் மார்க் கார்னி அப்படி பதிலடி கொடுக்கவில்லை. இதற்கிடையில் ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பின்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் கனடா அமெரிக்க தயாரிப்புகளுக்கு விதித்து சில வரிகளை நீக்கியுள்ளது. கனடாவின் மிகவும் அளவிடப்பட்ட அணுகுமுறை வர்த்தக மோதலில் ஒரு புதிய கட்டத்தை குறிக்கிறது. திரு கார்னிக்கும் திரு ட்ரம்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இரு தலைவர்களின் வெள்ளை மாளிகையின் சந்திப்பின் பின் மாறியுள்ளது. பிரதமர் கார்னியின் வியூகங்கள் தந்திரமானவை என்பதை ட்ரம்ப் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். பேங்க் ஆஃப் கனடாவின் கவர்னராக இருந்த போது கனடிய பொருளாதாரத்தை நிலைப்படுத்திய மார்க் கார்னி அதன் பின் பிரிட்டிஷ் பொருளாதாரம் ஆட்டம் கண்ட போது பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் கவர்னராக வருமாறு அழைக்கப்பட்டவர். அவரது பதவி காலத்தில் பிரிட்டிஷ் பொருளாதாரத்தையும் நிலைப்படுத்தினார். அவரது இந்த கடந்த கால வரலாறு ட்ரம்பை ஓரளவுக்கு மிரள வைத்திருக்கலாம். அதனால் உலக தலைவர்களை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அவமானப்படுத்தும் அநாகரீக குணமுள்ள ட்ரம்ப் கார்னியின் சந்திப்பின் போது மரியாதையாக நடந்து கொண்டார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக்க போகிறோம் என்று அவ்வப்போது புலம்பிக் கொண்டிருந்த ட்ரம்ப் கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாவது நடக்காது என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது, நடந்தாலும் நடக்கலாம் என்றார். அதற்கு கார்னி சிரித்துக் கொண்டே கொடுத்த பதில் நடக்காது 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 என்பதுதான். அந்த பதிலில் ட்ரம்ப் ஓரளவு மிரண்டு போனார் என்பதை அப்போது படமாக்கப்பட்ட காணொளியில் ட்ரம்பின் முகபாவம் ஓரிரு கணங்கள் மாறியதை கவனித்தால் தெரிந்து கொள்ளலாம். அதன் பின்னர் கனடிய அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நகர்ந்துள்ளன. இது கனடாவில் இப்போது பிரதமர் நாற்காலியில் இருக்கும் ஒரு முன்னாள் மத்திய வங்கியாளரின் சிந்தனையையும் பிரதிபலிக்க கூடும். உலக பொருளாதாரத்தில் நிபுணர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான விதிமுறை உள்ளது. எதிரி நாடு மீது வரிகளை விதிப்பது உங்கள் எதிரியை விட உங்கள் சொந்த வர்த்தகத்தையும் நுகர்வோரையும் அதிகம் பாதிக்கிறது என்பதே அந்த விதிமுறை. இதை உலக பொருளாதார வல்லுநர்கள் பெரும்பாலும் ஒப்புக்கொள்கிறார்கள். மற்றொரு நாட்டை விளைவிக்க வேண்டும் என்று வரிகளை விதித்து குழியை வெட்டியுள்ள நாடு காலப்போக்கில் தாமே அந்த குழியில் விழுவதுண்டு. நீங்கள் ஆக்கிரமிப்பாளராக இருந்தாலும் சரி அல்லது உங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிப்பவராக இருந்தாலும் சரி, காலப்போக்கில் அதுதான் நடக்கும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். கார்னி தமக்கு குழி வெட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ட்ரம்ப் இருக்கிறாரா என்பது தெரியாது. ஆனால் அவரது நிர்வாகத்தில் உள்ள பொருளாதார வல்லுநர்கள் அவரை எச்சரித்திருக்கலாம். இந்த விஷயத்தில் பிரதமர் கார்னிக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய அனுகூலம் கனேடியர்களின் தேசப்பற்று. கனடா பற்றிய ட்ரம்பின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் மற்றும் பேச்சுக்களால் கனேடியர்கள் அமெரிக்காவை ஒதுக்க தொடங்கினார்கள். அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதிப்பு இருக்கிறதோ இல்லையோ, அமெரிக்க பொருட்களை வாங்க மாட்டோம் என்று கனேடியர்கள் புறக்கணிப்பது உச்ச அளவில் நடக்கின்றது. கனேடியர்களின் அமெரிக்க பயணங்கள் எப்போதும் இல்ல அளவுக்கு குறைந்தது. இப்போதெல்லாம் அமெரிக்க பயணங்களுக்கான கனடிய விளம்பரங்கள் எதுவும் வருவதில்லை. மாறாக கனடாவின் நகரங்களுக்கு பயணம் செய்யும் விளம்பரங்களே வருகின்றன. அதே நேரத்தில் ட்ரம்ப் கனடா மீதான வரி விதிப்புகளை அறிவித்த உடனே கனடா மிக கவனமாக தேர்ந்தெடுத்த சில அமெரிக்க பொருட்கள் மீதுதான் வரிகளை விதித்தது. அந்த இறக்குமதி வரிகள் தொடர்கின்றன. மிக கவனமாக தேர்ந்தெடுத்த அமெரிக்க பொருட்கள் என்பது என்ன? அமெரிக்காவில் ட்ரம்பின் கட்சி எந்தெந்த மாநிலங்களில் அதிக செல்வாக்காக உள்ளதோ அந்த மாநிலங்களின் தயாரிப்புகளுக்கே கனடிய வரி விதிப்பு உள்ளது. சீனாவுடன் சேர்ந்து அமெரிக்காவுடன் மோதிக்கொள்ளும் 2 நாடுகளில் ஒன்றாக மாறிவிட்ட கனடா பதிலடி கொடுக்க தொடங்கிய 3 மாதங்களுக்கு பின்னர் இது அமெரிக்க வர்த்தகங்களுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது என்பதற்கு கலவையான சான்றுகள் உள்ளன. சுமார் $90 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு கனடாவில் வரிகள் விதிக்கப்பட்டன. பின்னர் கனேடிய உற்பத்தியாளர்கள் பயன்படுத்தும் சில முக்கிய தொழில்கள் மற்றும் உள்ளூடுகளுக்கான வரிகள் நீக்கப்பட்டன. கனேடிய வர்த்தக சபையின் பொது கொள்கை தலைவர் மேத்யூ காம்ஸ் கூறிய போது, அமெரிக்கர்களால் நாம் குறிவைக்கப்பட்டு வீழ்த்தப்படுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும், தயாராகவும் இருக்க வேண்டும். உறுதியாக இருங்கள், நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் அதை செய்யுங்கள். ஆனால் நமது சொந்த துறைகளை மண்டியிடாத விதத்தில் அவர்களது பொருளாதாரத்தின் பகுதிகளுக்கு அதிக வலியை செலுத்தி துல்லியமாக இலக்கு வையுங்கள் என்றார். ட்ரம்பின் எஃகு அலுமினிய இரட்டிப்பு வரி விதிப்புகளுக்கு எதிராக பதிலடி கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கார்னி எதிர்கொள்கிறார்.
இந்த வாரம் அவர் கனடிய வர்த்தக சபையில் பேசிய போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் பழிவாங்கலை தயாரிப்பதாகவும் கூறினார். இரண்டு அணுகுமுறைகளிலும் ஆபத்துகள் உள்ளன, ஆனால் சில முன்னேற்பாடுகள் ஆபத்தை குறைக்கும். திரு கார்னியும் திரு ட்ரம்பும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மீட்டெடுத்து பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருந்தாலும் ட்ரம்ப் நல்லெண்ணத்துடன் செயற்படுகிறார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒட்டாவாவின் மென்மையான ஆனால் தூர நோக்குடைய அணுகுமுறை அரசாங்கத்தை அரசியல் எதிரிகளின் விமர்சனத்திற்கு ஆளாகி உள்ளது. மேலும் திரு கார்னிக்கும் அவர் தனது பக்கத்தில் வைத்திருந்த வேண்டிய சக்தி வாய்ந்த மாகாண முதல்வர்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தக்கூடும். உதாரணமாக ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் கனடாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரி விதிப்பை இரட்டிப்பாக்குமாறு வலியுறுத்தினார். இதை பிரதமர் கார்னி உள்நாட்டு அரசியலில் சமாளிக்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் எஃகு மற்றும் அலுமினியத்தின் மீது வரிகளை விதித்த போது குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க மாநிலங்களில் உள்ள உணர்திறன் வாய்ந்த தொழில்களை இலக்காக கொண்ட தொடர்ச்சியான எதிர் வரிகளுடன் ட்ரூடோ அரசாங்கம் பதிலடி கொடுத்தது. கார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்கள், ஆரஞ்ச் ஜூஸ் மற்றும் கென்டக்கி பால்பன் ஆகியவை இலக்குகளின் பட்டியலில் அதிகமாக இருந்தன. முக்கிய அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு அதிகபட்ச வலியை ஏற்படுத்துவதே அதன் இலக்காக இருந்தது. இந்த அணுகுமுறை பலனளித்தது. கனேடிய எதிர் நடவடிக்கைகள் குறித்து கவலை கொண்ட அமெரிக்க விவசாயிகளிடமிருந்து வரும் எதிர்வினைகள் குறித்து ட்ரம்பின் அன்றைய விவசாய செயலாளர் சோனி பெர்டியூ அவரை எச்சரித்தார். அமெரிக்காவில் ராணுவ டேங்கள், போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை உருவாக்க தேவையான உலோகங்களின் விலையை உயர்த்துவதன் முட்டாள்தனத்தை அமெரிக்க பாதுகாப்பு தலைமைக்கும் பென்டகோன் எடுத்து காட்டியது. ட்ரம்ப் ஒரு வருடம் கழித்து கனடிய இறக்குமதிகள் மீதான வரிகளை நீக்கினார். இம்முறையும் ட்ரம்ப் தனது மிக கடுமையான வரி அச்சுறுத்தல்களை அறிவித்த சில தினங்களிலேயே பின்வாங்கி பல கனேடிய மற்றும் மெக்சிகன் பொருட்களுக்கு முக்கியமான விலக்குகளை வழங்கியுள்ளார். கனடாவின் வரிகள் உண்மையில் அமெரிக்க ஏற்றுமதியாளர்களை எவ்வளவு கடித்தன என்று கேள்வியும் உள்ளது. இந்த வாரம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் அமெரிக்காவுக்கான பொருட்களின் ஏற்றுமதி 15.7% குறைந்துள்ளதாகவும் அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி 20.8% சரிந்ததாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. ஏப்ரல் மாத வர்த்தக எண்கள் எதிர் வரிகளுக்கு உட்பட்ட சில அமெரிக்க பொருட்கள் பாதிக்கப்படுவதாக காட்டுகின்றன. பொல்வெட்டும் இயந்திர இறக்குமதி முன்பு நடந்த ஆண்டை விட பாதியாக குறைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு கனடாவுக்கு கிட்டத்தட்ட $200 மில்லியன் கம்பளங்களை அனுப்பிய அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்திலிருந்து கம்பளங்களின் இறக்குமதி 1/3 குறைந்துள்ளன. ஆனால் கனடாவில் கம்பளங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. இப்போது கடைக்கு போய் பாருங்கள், கடந்த ஆண்டு விற்கப்பட்டு அதே விலைதான். ஆனால் தயாரிப்பு நாடு துருக்கி அல்லது சீனா என்று உள்ளது. CIBC கேபிட்டல் மார்க்கெட்டின் தலைமை பொருளாதார நிபுணர் ஏவரி ஷென்பெல்ட் கூறிய போது, கனடிய சில்லறை விற்பனையாளர்களிடம் பேசியதிலிருந்து எனக்கு புரிவது என்னவென்றால், வரி விதிக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் அமெரிக்க தயாரிப்புகளை தவிர்க்கும் நமது சொந்த நுகர்வோரின் தேசபக்தி முடிவுகளால் கனடாவில் அமெரிக்க இறக்குமதிக்கான தேவையில் பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.